வடபழனி பாய்ஸ் வடபழனி பாய்ஸ் சுட சுட நிகழ்ச்சி தரும் வடபழனி பாய்ஸ் வடபழனி பாய்ஸ் ஆஹா, ஹார்ட் ஷேப் கட்லெட்டா வருதுடா. நம்மளுக்கு ஹார்ட் வருமா எங்கேயா இருந்து? நம்மளுக்கு ஒரு ஹார்ட் வந்தால் நல்லா தான் இருக்கும். கட்லெட், ஆஹா என்ன அற்புதமாக இருக்கும் கட்லெட். ஃபீல் பண்ணி சாப்பிடணும் கட்லெட்லாம். ஒரு கட்லெட் ஒன்று சாப்பிட விட மாட்டாங்க. ஃபோன் யாரும் காத்தாலே அடிக்கிறானுங்க. யாரா தம்பி காத்தால ஃபோனு? யாரு? என்ன புது நம்பரா இருக்குது ஃபோன் காலு? பேசலாம். ஹலோ. ஹலோ சார். யார் பேசுறீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. சார், நாங்கள் ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சிருக்கோம். அங்கேருந்து தான் உங்களுக்கு கால் பண்ணுறோம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சித்ரா ரியல் எஸ்டேட்டிங். சித்தா ரியல் எஸ்டேட்லேருந்து என்ன பண்ணுறீங்க? தாம்பரத்தில் 4 கிரவுண்ட் இருக்குது சார். வேணுமா உங்களுக்கு? 4 கிரவுண்ட் எனக்கு வேண்டாமா சார்? 4 கிரவுண்டு வெறும் 40,400 தான் சார். வேணும்னா சொல்லுங்க சார். 40,400 4 கிரவுண்ட் எனக்கு வேண்டாம் சார். பெஸ்கா பேசுமா, தெம்பா பேசு. இப்படி பேசினா எனக்கே டல்லா இருக்குது. அப்படி இல்லை சார். என்ன சார் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க சாப்பிட மாட்டாங்க சார். எங்கள் ஓனர் சம்பளமே கொடுக்க மாட்டுறாங்க அதுக்கு நான் என்னம்மா பண்ணுறது? சார். சேலரி கொடுக்க மாட்றாங்கோ சார். எனக்கு இங்கோ கம்பெனியில் நான் என்ன சார் பண்ணது? ஃபேமிலி எங்களுக்கு பெரிய ஃபேமிலிங்கோ சார். உங்க பெரிய ஃபேமிலியை என்ன வளைச்சு போடுறீங்களோ? இல்லை சார், கல்யாணம் முன்னும் ஆகலை சார். ஏமா கல்யாணம் ஆகல? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆவல. ஜாதகம் கொடுக்கட்டுமா சார்? என் ஜாதகம் பார்க்கலாமே சார். ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. இது என்னடா வாய்ப்பு? கொடுங்கம்மா பார்க்கலாம். சரிங்க சார். ஈவினிங் ஜாதகத்தோட வரட்டுமா சார்? சரிம்மா வாமா. ஓகே சார். பாய் சார். தேங்க்யூ சார். பாய்மா. கட்லெட்டு சாப்பிட நன்றிம்மா. தேங்க்யூ சார். ஏப்பா, ஒரு ஃபோன் பேசி முடிக்கிறதுக்குள்ள நாக்கு தனியாக வச்சிருது. அந்த பொண்ணு என்னன்னா அவ்வளோ டயர்டாக பேசுது. ஃபோன் பண்ணுது, ரியல் எஸ்டேட்டில் வேலை செய்கிறன்றது. கேட்டால் முதலாளி சம்பளம் தரலன்றான். ஃபோனை எடுத்தா இவங்க பிரச்சனை அவங்க பிரச்சனை ஓடினுருக்கு. ஏண்டா ஒரு கட்லெட் என்ன சாப்பிட விட மாட்டீங்களா யாருமே? பாதி கட்லெட்டை சாப்பிட்டேன். இன்னொரு கட்லெட் என்னடா பாவம் பண்ணிச்சு கடவுளே. ஆனால் ஏதோ டிசைன் பண்ணுற 5 மணிக்கு ஜாதகத்தோடு வருமா? பரவாயில்ல, குரல் சுமாராக இருந்தாலும் ஒன்று நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா? ஜாலியாக இருக்கணும் கல்யாணம் பண்ணாமல். கல்யாணம் பண்ணுமா? ஐயையோ, மண்டே கொலை போட்டு செய்து. யாருடா இந்த பொண்ணு? ரியல் எஸ்டேட் ஃபோன் பண்ணுறேன்னுச்சு காத்தால. கட்லெட்டை சாப்பிட உள்ள சிந்திக்க வச்சிடுச்சு இவ்வளோ தூரம். ஆஹா, இவ்வளோ ஜாதகத்துன்னு வருமோ? ஜாதகத்துன்னு வந்தால் என்ன பண்ணுறது? அதை சரி விடு. அப்பா பயங்கரமாக விளாட்றப்பா காத்தாலே நீ. கடவுளே, ஒரு கட்லெட்டையும் சாப்பிட வைக்கிற. ஒரு பொண்ணும் ஃபோன் பண்ணுது. நான் உங்ககிட்ட போன வாரம் கோயிலுக்கு வந்தேன். கல்யாணம் ஆகலப்பா, எதனா பார்த்து பண்ணுப்பான்னு. அதுக்கு இப்படியா திருவிளையாடல் பண்ணுவேன் நீ? காட் இஸ் டபுள் கிரேட். கட்லெட்டையும் குத்து ஜாதகத்தையும் குத்துச்சு காடு. கடவுளே, உன்னை நான் புரிஞ்சிக்கிறது ஒரு யுகம் மாவும் போல் இருக்குப்பா. உன்னை புரிஞ்சிக்க முடியலப்பா. பரவாயில்ல, நல்ல பொண்ணாக இருந்துச்சுன்னா அவங்க குரல் மேட்ரு கிடையாது. நல்ல பொண்ணாக இருந்துச்சுன்னா ஓகேப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது நான் சாப்பிட்றேன் கட்லெட் மேலே. அவசரப்பட்டு சத்தியம் பண்ணுமா? பார்த்துக்கலாம் விடு. கட்லெட் மேலே ப்ராமிஸ்டா. அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. கட்லெட் 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 இருக்காண்டா. கட்லெட்டே பார்த்துக்கலாம். இன்றைக்கி டே ஃபுல்லாக இதே மாதிரி என்ஜாயே போகணும் எல்லாருக்குமே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.